Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 ஓட சேஃபஸ்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷுர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் 7.5 ரிசர்வேஷன், திஸ் இஸ் நாட் ஃபார் அகாடமிக், ஒன்லி ஃபார் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணலாம், ப்ளஸ் அகாடமிக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்னது எலிஜிபிள் தான், சரிங்களா? அதனால் 7.5 மட்டும் தான் எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவும் அட்டன் பண்ணலாம், ப்ளஸ் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு வர கவுன்சிலிங்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எதிர் இதில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் ப்ளஸ் ஃபார் தி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் அகாடமிக் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் ப்ளஸ் இந்த அகாடமிக்கோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷுர் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ப்ளஸ் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனோட லாஸ்ட் அகாடமிக் இயரோட அலாட்டட் கட் ஆஃப், அதாவது 2023-24ஓட அலாட்டட் கட் ஆஃப் தான் இந்த அகாடமிக் இயரோட சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்க போகுது. ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் சிமிலர் ஆஸ் லாஸ்ட் இயர் தான் இந்த அகாடமிக் இயருக்கு இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம 2023-24ஓட அனாலிசிஸ் பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது, சரிங்களா? ஈவன் நமக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணி இருந்துமே கூட கட் ஆஃபோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம இந்த அகாடமிக் இயருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த இயர் அதிகமாகாது, ஆஸ் சிமிலர் ஆஸ் லாஸ்ட் இயர்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? 7.5 ரிசர்வேஷன் ஓப்பன் கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 198. ஸோ லாஸ்ட் அகாடமிக் இயருக்கு யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா மேபி 197 to 198 இருக்கலாம். ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 195, பிசி முஸ்லிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 188.5. ஸோ இது வந்து பிசிஎம்க்கு மட்டும் வேரி ஆகும். ஸோ 188.5 to 190 will be the safest cutoff for 7.5 reservation students. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 196, எஸ்சிக்கு 194.5, எஸ்சிஏக்கு 193, எஸ்டிக்கு 189. சரிங்களா? நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். ஓப்பன் கேட்டகரிக்கு 198, பிசிக்கு 195, பிசிஎம்க்கு 188.5, எம்பிசிக்கு 196, எஸ்சிக்கு 194.5, எஸ்சிக்கு 193, which is SCA. ஸோ அங்கே எரர் இருக்குது. SCA அது எஸ்சி கிடையாது, SCA கேட்டகரி. அண்ட் எஸ்டிக்கு 189. சரியா பசங்களா? இது எல்லாமே இந்த அகாடமிக் இயருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் என்ன அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. அப்ளிகேஷனில் எரர் இருக்குது அப்படின்னா தானுவாஸோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனில் எரர் பண்ணியிருக்கீங்க. மேக் ஷுர் அப்ளிகேஷன்ஸ் பொறுமையாக கொடுங்க பசங்களா, அவசரமே கிடையாது. ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் June 3 ஓப்பன் பண்ணாங்க அண்ட் June 21 வரைக்குமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இது ஏன் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்க. ஸோ நம்ம அது அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை பற்றின ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே யூ ஒன் திங். நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் எரர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரீசனுக்காகலாம் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ண மாட்டாங்க. எதுக்காக அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுவாங்க அந்த வீடியோ நான் போட்டுட்டேன், நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டவுட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரிகார்டிங் த கவுன்சிலிங் அண்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ், ஓகேவா? அண்ட் விசிஐயில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, விசிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இப்போ நீட்டோட ஸ்காம் குவரிஸ் எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால ஸோ விசிஐ வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எல்லாமே சார்ட் அவுட் ஆச்சுன்னா ஓகே. எப்போவுமே விசிஐ வந்து லாஸ்ட்டாக தாங்க நடக்கும், அதனால் வரி பண்ணிக்காதீங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் விசிஐ என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு என்ன queries இருக்கட்டும் ரிகார்டிங் அப்ளிகேஷன் ஆர் ரிகார்டிங் வாட் எவர் இட் இஸ், ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.